வணக்கம், நான் வர்மா சண்முகநாதன் பேசுகிறேன். சரி, இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா, மறுபடியும் கைப்பகுதி தான். கைப்பகுதினாலே நிறைய பிரச்சனைங்க இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நான் என்ன கட்ட போகிறேன்னாக்கா, பெரும்பாலும் எல்லாருக்கும் அந்த விரல் எடுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த விரல் தான் அந்த முட்டி பகுதி, சரிங்களா? அந்த முட்டி பகுதிகள் பெரும்பாலும் யாருக்கும் சில பேருக்கு இப்படி மடக்கி இப்படி எடுக்கிற சில பேருக்கு இப்படி லாக் ஆகிரும் கை. இப்படி லாக் ஆகிட்டு ஐயோ எடுக்க முடியலையே, இப்படிலாம் கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. முதல்ல கையை இலகுவாக்கணும். ஏன்னா அந்த ரத்த ஓட்டம் சரியாக இல்லாதனால இறுக்கம் ஏற்பட்டுருச்சு. இந்த முட்டி ஜாயிண்ட் எல்லாமே இறுக்கம் ஏற்பட்டுருச்சு, சரிங்களா? அசிடிட்டி தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கையை ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. அதில் கல் உப்பு போட்டுருங்க. கல் உப்பு போட்டு ஊற வைங்க. ஊற வச்சிங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் இலகுவாகும். அந்த கல் உப்பு கொஞ்சம் அந்த அசிடிட்டியை கொஞ்சம் நவுத்தம், ரொம்ப நவுத்தாது, சரிங்களா? அப்புறம் என்ன செய்யலாம்? இது நரம்பு, சரிங்களா? உள்ளுக்கு நரம்பு ஓடுது. அப்போ அங்கே ரத்த ஓட்டம் சீராக இல்லாததுனால அங்கே ரத்த அடைப்பு அசிடிட்டினால் ஏற்படும், சரிங்களா? என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த எந்த விரல் பாதிச்சிருக்கோ, சரிங்களா, அந்த விரலில் இதை இப்படி பிடிச்சிங்க. இப்படி பிடிச்சிட்டு இப்படி சுற்றுங்க. இப்படி ரோல் அப் பண்ணுங்கள். ரோல் அப் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 10 தடவை செய்யலாம், 10-15 தடவை செய்யலாம். அப்புறம் திருப்பி இப்படி ரிவர்ஸில் பண்ணுங்கள். செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கழுத்து பகுதிக்கு வாங்க. இவன் என்னடா கையை சொல்லிட்டு கழுத்து பகுதியெல்லாம் போகிறான்னு சொல்ல நினைக்காதீங்க. இங்கெல்லாம் பிரச்சனை இருக்குங்க. அது ஒரு தீர்வு கிடையாதுங்க. அதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும். நம்ம கழுத்தில் பார்த்திங்கன்னா இந்த எள்ளு இருக்குங்களே, இந்த கழுத்து எள்ளு, இங்கேருந்து ஒரு 3 விரல் உங்கள் கையில் எடுத்துங்க. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்டை சுழற்சி செய்யுங்க. உருகிறாதீங்க, இப்படி சுழற்சி மட்டும் செய்யுங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காது வரும், சரிங்களா? இந்த ஜோ இங்கே ஒரு சுழற்சி செய்யுங்க. ஓகே. அப்புறம் இந்த பொட்டுன்னு சொல்லுவாங்க, இங்கே ஒரு சுழற்சி செய்யுங்க. இங்கெல்லாம் ஒரு 5 சுழற்சி 10 சுழற்சிக்குள்ளே தான் செய்யணும். அழுத்தம் ஒரு குழந்தைக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறோமோ அவ்வளோ தான் அழுத்தம் கொடுக்கணும். போட்டு அமுத்திடக்கூடாது, சரிங்களா? அதன் பிறகு இங்கேனாக்கா இந்த கண் ஓரம் இருக்குல்ல, இதுக்கு நேராக இங்கெல்லாம் வர்ம புள்ளி இருக்குது, சரிங்களா? இங்கே ஒரு சுழற்சி. ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு இந்த நீவுங்க. அப்படியே நம்ம பாட்டி தாத்தாலாம் அம்மா அப்பா நீவு விடுவாங்களே, ஸோ அது மாதிரி நீவு விடுங்க. நீவு விட்டுட்டு கை இங்கே இருந்து கூட நீங்கள் நீவலாம். நீவிட்டு அடிப்படையை தான், ஸோ இதெல்லாம் அடிப்படைங்க. அப்படி நீவி விடுங்க. அதுக்கப்புறம் அந்த இறுக்கி நிற்கிற அந்த விரல் அப்படி இலகுவாக மாறுறது தெரியும். முடிஞ்சால் டெய்லி பண்ணுங்கள், சரிங்களா? நன்றி, வணக்கம்.